நமஸ்காரம். இன்று நவராத்திரியின் 4ஆம் நாள். இந்நாளில் நாம் குஷ்மாண்டா தேவியை வழிபடுகிறோம். அண்டம் முழுவதும் தன் சிரிப்பால் படைத்தவளாக அம்மன் அழைக்கப்படுகிறாள். உலகிற்கு ஒளி, ஆற்றல், ஆரோக்கியம், ஆனந்தம் ஆகிய அனைத்தையும் வழங்குபவள் குஷ்மாண்டா அம்மன். அம்மனை பூஜிக்கும் போது நம் மனதில் இருள், பயம் ஆகியவை நீங்குகிறது. வாழ்க்கையில் புதிய தொடக்கம், உற்சாகம், உடல் மன வலிமை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும் சக்தி கிடைக்கிறது. குஷ்மாண்டா தேவிக்கு நான் பாடலொன்றை எழுதி இசை அமைத்து பாடியுள்ளேன். எல்லோரும் இப்பாடலை கேட்டு அம்மனின் அருளை பெறுக. ஒளி தரும் அம்மனின் அருளால் வாழ்க்கை முழுவதும் வெற்றி நமதே. கருணை கடலே கருணை கடலே குஷ்மாண்டா தேவியே, கருணை கடலே குஷ்மாண்டா தேவியே, எட்டு திசையும் ஒளி தரும் மொழியே, எட்டு திசையும் ஒளி தரும் மொழியே, விண்ணில் நிலவும் சூரியன் நீயே, நவராத்திரி 4ஆம் நாள் இன்று, அம்மா உன் அருளை நீ பொழிவாய். கருணை கடலே கருணை கடலே. அசுரரை அழிக்கும் அருள்மிகு தாயே, நித்தம் காக்கும் நித்யானந்தியே, நித்தம் காக்கும் நித்யானந்தியே, அருவியாய் பொழியும் ஆனந்தம் நீயே. ஓம் சக்தி தாயே, இன்னல்கள் தீர்ப்பாய். ஓம் சக்தி தாயே, இன்னல்கள் தீர்ப்பாய். ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா. கருணை கடலே கருணை கடலே. வெண்மணி போல விளங்கும் முகமே, பின்னுலகம் வணங்கும் தாயே, விண்ணுலகம் வணங்கும் தாயே, அம்பிகையே ஈஸ்வரியே. படைப்பவள் நீயே, காப்பவள் நீயே, படைப்பவள் நீயே, காப்பவள் நீயே. ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா, ரக்ஷ ரக்ஷ
ஜெகன்மாதா கருணை கடலே கருணை கடலே புஷ்பாண்டா தேவியே கருணை கடலே புஷ்பாண்டா தேவியே எட்டு திசையும் ஒளி தரும் மொழியை விண்ணில் நிலவும் சூரியன் நீயே நவராத்திரி 4ஆம் நாளின்று அம்மா உன் அருளை நீ பொழிவாய் அம்மா